Hello பசங்களா. Hello பசங்களா. Good morning. Good morning. A very very good morning to one and all. Yes. எல்லாரும் வந்தாச்சா? சீக்கிரமா வந்துடுங்க. Chemical reactions and equations அந்த சாப்டர்ல இருக்கிற 1 mark 2 mark and 5 mark questions எல்லாம் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். 1 mark 2 mark and 3 mark questions எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போறோம். Hello Irfan. Hi Irfan. Yes. So half yearly exam எல்லாம் on the way, right? So நீங்க எல்லாரும் நல்லா படிச்சிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். பேக்லாக்ஸ் எதுவும் வைக்காம டெய்லி ஸ்கூல்ல நடத்துறது ப்ராப்பரா ரிலீஜியஸாக படிக்கிறோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படி படிச்சுட்டுங்க பசங்களா. ஏன்னா நமக்கு வந்து போர்டுக்கு சென்டம் எடுக்கணும், 100ல் 100 எடுக்கணும்னெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் அப்படி தான் படிக்கணும். ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எப்போவுமே போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி ஒர்க் பண்ணுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாளைக்கு. ஸோ புஷ் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ். கண்டிப்பாக உங்களால் அந்த ரிசல்ட் எடுக்க முடியும். இஃப் யூர் ரியலி ஒர்க்கிங் ஹார்ட், நீங்கள் அதை டிசர்வ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நோ ப்ராப்ளம் அபவுட் தட். ஆனால் அதுக்கு உங்களுக்கு தேவையான சப்போர்ட் அது தரதுக்கு Xylem இஸ் ஹியர். ஸோ இந்த சேனலில் நம்ம ஹாஃப் இயர்லி ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டரை வந்து நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம்ல, மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதே மாதிரி ஈவினிங் அனீஷ் சாரும் இதே சாப்டரில் இருக்கிற என்ன சொல்கிறது 5 marks 4 marks கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து உங்களுக்கு இன்றைக்கி இந்த சாப்டரை பற்றி கிடச்சிடும். ஓகேவா? எஸ். ஸோ இனிமேல் நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம புதுசாக நம்ம சேனலில் யாராவது வந்திருக்கீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் see the first question. Chemical reactions and equations-ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? This is a 1 mark question. Which of the following is a redox reaction but not combination? ரிடாக்ஸாக இருக்கணும், ஆனால் காம்பினேஷனாக இருக்கக்கூடாது. ஏது சொல்லுங்க பார்க்கலாம். இர்ஃபான் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Which of the following is a redox reaction? It should be a redox reaction. But not combination. ஸோ முதல்ல நமக்கு காம்பினேஷன் பாருங்க. கார்பன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட், அப்போ அது காம்பினேஷன் தானே, நமக்கு அது வேண்டாம். ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் வாட்டர், அதுவும் காம்பினேஷன் தானே, நமக்கு அது வேண்டாம். மெக்னீஷியம் ஆக்சிஜன் கம்பைன் ஆகி மெக்னீஷியம் ஆக்சைடு, அது ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் தானே, ஸோ இட்ஸ் எ காம்பினேஷன், அதுவும் நமக்கு வேண்டாம். ஆனால் கடைசியில் பாருங்கள் Fe2O3 ஃபெரிக் ஆக்சைடும் கார்பன் மோனோக்சைடும் கம்பைன் ஆகி Fe ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடாக மாறுது, அது காம்பினேஷன் மாதிரி தெரியல. ஸோ இட்ஸ் நாட் காம்பினேஷன். ஸோ பட் செக் பண்ணுங்கள், அது ரிடாக்ஸா செக் பண்ணுங்கள். Fe2O3ல ரிடாக்ஸானு செக் பண்ணுங்கள். எப்படி செக் பண்ணலாம் சார்? பாருங்கள் சார், இங்கே Fe2O3ல அயன் கூட ஆக்சிஜன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா அயன் மட்டும்தான் இருக்குது. Fe2O3 Fe மாறுது, தட் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். வாட் இஸ் ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் சார்? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரிடக்ஷன். ஓகே ஃபைன். அண்ட் வாட் அபவுட் திஸ் சார்? இங்கே கார்பன் கூட ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, இங்கே கார்பன் கூட 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ வாட் இஸ் திஸ் சார்? திஸ் இஸ் addition of oxygen is oxidation. Yes, here simultaneous. Very good Irfan. Simultaneous இங்க ஆக்சிடேஷனும் ரிடக்ஷனும் நடக்குதா? எஸ், அப்போ இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான். அதே மாதிரி இது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனும் கிடையாது. ஸோ த கரெக்ட் ஆன்சர், rightly said, it is option D is the right answer. Very good. போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆன் இம்மர்சிங் அயன் நெயில் ஒரு ஆணிடா, ஒரு ஆணி, அயனோட ஒரு ஆணி. அதை வந்து நம்ம எங்கே டிப்போட் பண்ணுறோம்? காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனில். பாருங்கள், இந்த பீக்கரில் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு அயன் நெயிலை டிப் பண்ணுறீங்க. அப்போ என்ன கேட்குறாங்க? வாட் யூ வில் ஒப்சர்வ். நீங்கள் என்ன ஒப்சர்வ் பண்ணுவீங்க? ஒப்சர்வேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். நோ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். ஓகே, த கலர் ஆஃப் சொல்யூஷன் ஃபேட்ஸ் அவே. த சர்ஃபேஸ் ஆஃப் அயன் நெயில் அக்வயர் எ பிளாக் கலர் கோட்டிங். த கலர் ஆஃப் சொல்யூஷன் சேஞ்சஸ் டு க்ரீன். இப்போ இதோட ஆன்சர் என்ன? எஸ் சொல்லுங்கள், அயன் நெயில் தானே. ஸோ அயன் நெயில்னா Fe.
It is reacting with copper sulfate. பசங்களா அயனா கோப்பரா யாரு more reactive metal? Reactivity series நம்ம படிச்சிருக்கோம். அந்த reactivity seriesல iron is more reactive than copper. அதனால இந்த copper sulfate ஓட aqueous solutionல இருந்து அதை displace பண்ண முடியும். So FeSO4 form ஆயிடும். காப்பர் வெளியே போய்டும். பசங்களா இந்த காப்பர் சல்ஃபேட்டு சொல்யூஷன் இருக்குல்ல, அதில் காப்பர் வந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த சொல்யூஷனோட கலர் ப்ளூ கலர். அப்போ அந்த காப்பர் சல்ஃபேட்லேருந்து இப்போ காப்பரை யார் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்? அயன் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்படின்னா ப்ளூ கலர் என்ன ஆகும்? கம்மி ஆகும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ளூ கலர் ஃபேட்ஸ் அவே. த கரெக்ட் ஆன்சர் இஸ் ப்ளூ கலர் ஃபேட்ஸ் அவே. த கலர் ஆஃப் சொல்யூஷன் ஃபேட்ஸ் அவே. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Option B, note பண்ணுங்க. Option B is the right answer. Clear ஆயிடுச்சா? Let's see the next question. பாருங்க. Fatty foods become rancid due to the process of rancidity. கேட்டிருப்பீங்கல்ல, rancidity. Fatty food. fattyனா oily food எல்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. oily food எல்லாம் கொஞ்சம் அன்பிளசன்ட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நம்ம வந்து கொஞ்சம் நாள் அதை அப்படியே ஓப்பனாக வச்சிங்கன்னா அது வந்து ஒரு ப்ராசஸ் நடந்து அந்த ரான்சிடிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஆக்சிடேஷனா, கொரோஷனா, ரிடக்ஷனா, ஹைட்ரோஜனேஷனா? ரான்சிடிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பனானா சிப்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நம்ம வந்து கொக்கனட் ஆயில் தானே பனானா சிப்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணுவேன். ஸோ அதை வந்து நம்ம ஓப்பனாக வச்சுக்கோங்க. அட்மாஸ்ஃபியரில் ரியாக்ஷன் நடந்து அது வந்து பேட் ஸ்மெல் வரும், அப்புறம் சாப்பிட முடியாது. தட் இஸ் கால்டு ரான்சிடிட்டி. ஆயிலி ஃபுட்டுக்கு நடக்கிற ஒரு டிகே ப்ராசஸ். அது ஆக்சிடேஷனா, கொரோஷன் கிடையாது, கொரோஷனா, ரிடக்ஷனா, ஹைட்ரோஜனேஷனா? சொல்லுங்கள். எஸ், இட் இஸ். பசங்களாம் கேட்டுக்கோங்க, இட் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ ரான்சிடிட்டி இஸ் an ஆக்சிடேஷன் ப்ராசஸ். மறந்துடாதீங்க. ரான்சிடிட்டி இஸ் ஆக்சிடேஷன். கிளியர்? ரெடி? ஹைட்ரோஜனேஷன் இல்லை, அது ஹைட்ரோஜனேஷன் மீன்ஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ரான்சிடிட்டி இஸ் an ஆக்சிடேஷன் ப்ராசஸ். நான் சொன்னேன்ல, ஓப்பனாக வச்சா நடக்கும்னு. ஏன் ஓப்பனாக வச்சா நடக்குது? ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜன், அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ஸ்சர் இது கூட எல்லாம் சேர்ந்து நம்ம அந்த ஆயிலி ஃபேட்டி ஃபுட் இருக்குல்ல, அதில் நடக்கிற ஒரு கெமிக்கல் சேஞ்ச் தான் ரான்சிடிட்டி. ஸோ இட் இஸ் an ஆக்சிடேஷன் ப்ராசஸ். மறந்துடாதீங்க. ஹைட்ரோஜனேஷன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Chemically rust is very simple question. இதை கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். Chemically rust is. ரஸ்ட்னா என்ன சார்? ரஸ்ட்னா என்ன சார்? கொரோஷன் தான் சார். அயனோட கொரோஷன், அயனுக்கு கொரோஷன் நடக்கும்போது ரஸ்ட் ஆகுது. அந்த ரஸ்ட்டோட கெமிக்கல் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? அதோட பேர் ஞாபகம் இருக்கா? கெமிக்கல் ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலும் போதும். சொல்லுங்க பார்க்கலாம். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அயனுக்கு கொரோஷன் நடந்து அது அயன் கன்வெர்ட்ஸ் இன்டு ஏ நியூ காம்பவுண்டில் அந்த காம்பவுண்டோட பேர் சொன்னால் போதும். ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஹைட்ரேட்டட் ஃபெரஸ் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடு, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு, நன் ஆஃப் திஸ். சொல்லுங்க. ஹைட்ரேட்டட் ஃபெரஸ் ஆக்சைடு இருக்குது, ஃபெரிக் ஆக்சைடு இருக்குது, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு இருக்குது, நன் ஆஃப் திஸ். எது எடுப்பேன்? விச் ஒன் இஸ் த பெஸ்ட் ஆன்சர்? ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்குது, பெஸ்ட்லாம் கிடையாது. the only one right answer. there is only one right answer. பசங்களா பாருங்க. ரஸ்டோட கெமிக்கல் ஃபார்முலா Fe2O3.XH2O. X is a number, whole number. okay, fine. இப்போது இதை வந்து ஃபெரஸ் ஆக்சைடுன்னு சொல்லவா இல்லை ஃபெரிக் ஆக்சைடுன்னு சொல்லவா? கண்டிப்பாக இங்கே டாட் XH2O இருக்குல்ல, 2H2O 3H2O இருக்குல்ல, அப்போ இதுக்கு பேர் ஹைட்ரேட்டட். ஸோ கண்டிப்பாக ஹைட்ரேட்டட் இருக்குது. ஸோ இங்கேயும் ஹைட்ரேட்டட் இருக்குது, இங்கேயும் ஹைட்ரேட்டட் இருக்குது. அப்போ இதுவும் வராது. அப்புறம் என்னோட கேள்வி வந்து பாருங்கள், Fe2O3ல Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. ஆனால் இங்கே 3 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஓவராலாக இது -6. புரியுதா? ஓவரால் இதோட சார்ஜ் என்ன? -6. அப்போ இந்த பக்கம் 2 Fயும் சேர்ந்து என்ன பண்ணணும்? +6 கொண்டு வரணும். 2 Fe சேர்ந்து +6னா ஒரு Feயோட கான்ட்ரிபியூஷன் என்ன? அப்போ +3.
ஒரு Feயோட கான்ட்ரிபியூஷன் +3. ஸோ அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. பசங்களா பாருங்கள், அயனுக்கு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இருக்காங்க மெயினாக. அயனுக்கு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்காங்க மெயினாக. Fe2+ இருக்காங்க, Fe3+ இருக்காங்க. Fe2+க்கு நாம் சொல்கிற பேர் தான் ஃபெரஸ் அயோன். Fe3+க்கு நாம் சொல்கிற பேர் என்ன? ஃபெரிக் அயோன். ஸோ ஃபெரிக்கு Fe3+ ஃபெரிக்கு. இந்த காம்பவுண்டில் Fe3+ தானே இருக்கேன், அப்போ அது ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். காட் இட். எப்போவுமே ஒரு எலமெண்ட்டுக்கு 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அதில் லோவர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு அஸ்ஸு, ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு இக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த அஸ் அண்ட் இக்குக்கு காப்பர் இருக்குல்ல, காப்பரில் +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்குது, காப்பரில் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இருக்குது. ஃபார் திஸ் ஒன் இஸ் கால்டு குப்ரஸ், திஸ் ஒன் இஸ் குப்ரஸ், திஸ் ஒன் இஸ் குப்ரிக். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? வாங்க. கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட்ஸ் விகரஸ்லி வித் வாட்டர். கால்சியம் ஆக்சைடுனா CaO ரியாக்ட் விகரஸ்லி வித் water to produce slaked lime. Slaked lime na calcium hydroxide. Slaked lime is nothing but calcium hydroxide கிடைக்குது. ஸோ equation கொடுத்துருக்காங்கல்ல, this reaction can be classified as, இது காம்பினேஷனா, எக்ஸோதெர்மிக்கா, எண்டோதெர்மிக்கா, ஆக்சிடேஷனா? ஆனால் இதில் ஒரு ஆன்சர் இல்லைல்ல, மல்டிபிள் ஆன்சர் இருக்குது. பாருங்கள், ஒரு ஆன்சர் இல்லை. ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், ACD, A and B. பசங்களாக பாருங்கள், கால்சியம் ஆக்சைடு ஒரு ரியாக்டண்ட்டு, வாட்டர் இன்னொரு ரியாக்டண்ட்டு, ரெண்டும் கூட சேரும்போது ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக மாறுது. அப்போ இது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன். கண்டிப்பாக இது ஒரு காம்பினேஷன் தான். காம்பினேஷன்னா ஏ இருக்கணும், ஏ ஷுட் பி, ஏ இருக்கணும்னா இது வரக்கூடாது, மற்றதெல்லாம் வரும். ஏ இருக்கணும், ஏ இருக்குது. அப்புறம் எக்ஸோதெர்மிக்கா, இங்கே சொல்கிறாங்கல்ல விகரஸாக ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 ஸ்பீஷிஸ் விகரஸ்லி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, வயலண்ட்லி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதிலிருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸோதெர்மிக்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் எக்ஸோதெர்மிக். அப்போ பியும் இருக்கணும், ஏ இருக்கணும், பி இருக்கணும். ஏயும் பியும் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இங்கே இருக்குது, தட் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி. வெரி குட். எக்ஸோதெர்மிக். ரெடி, கிளியர்? ஓகே பசங்களா. நெக்ஸ்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தந்திருக்காங்க. இந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் யார் இவருன்னு கேட்குறாங்க, ஏ யாருன்னு கேட்குறாங்க. ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாமா? அலுமினியம் குளோரைடு AlCl3. 3 moles of ammonium hydroxide NH4OH is ammonium hydroxide combines to give A யாருன்னு தெரியாது. அப்போ ஏ யாருன்னு தெரியாதுன்னா அதை எழுதாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? அமோனியம் குளோரைட் 3 moles of NH4Cl இருக்குது, 3 moles of NH4Cl இருக்குது. அதுக்கப்புறம் யாருன்னு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 3NH4 இருக்குது, 3NH4 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைட்லேயும் 3NH4 இருக்குது. ஓகே, அப்போ அந்த NH4 கட் பண்ணுங்கள். NH4 கட் பண்ணிட்டேன். அது லெஃப்ட்லேயும் இருக்குது, ரைட்லேயும் இருக்கா? ஓகே சார். அப்புறம் பாருங்கள் சார், இங்கே குளோரின் இருக்குது, இது 3 இருக்குது. அப்போ 3 குளோரின் ரைட் சைடில் இருக்குது. 3 குளோரின் ரைட் சைடில் இருந்தால் அப்போ 3 குளோரின் லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது. அது கட் பண்ணுங்கள். மிச்சம் என்ன இருக்குது சார்? இங்கே ஒரு அலுமினியம் மிச்சம் இருக்குது சார். அப்புறம் இங்கே OH 3 மிச்சம் இருக்குது சார். ஒரு அலுமினியம் 3 OH மிச்சம் இருந்தால் இட் கேன் பி ரிட்டன் அஸ் AlOH thrice அலுமினியம் ஹைட்ராக்சைடு. ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். Got it. Clear-ஆ பசங்களா? புரியுதா? Is it clear? Yes. Next question பாருங்க. Which chemical are used in fireworks? Fireworks-க்குள்ள நம்ம வந்து தீபாவளியில் செலிப்ரேஷனுக்கெல்லாம் நம்ம வந்து fireworks வந்து நல்லா பண்ணுவேன் இல்லை. அப்போ அங்கே யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. காப்பர் குளோரைடு இருக்குது, கால்சியம் குளோரைடு, பேரியம் குளோரைடு, all of the above. Actually the answer is all of the above. பிகாஸ் இதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபயர் ஒர்க்ஸில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த கலர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கான இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. காப்பர் குளோரைடு வச்சு நம்ம ப்ளூ கலர் கொடுக்கலாம். கால்சியம் குளோரைடு வச்சு நமக்கு ஆரஞ்சு கலர் கொடுக்கலாம். பேரியம் குளோரைடு வச்சு நமக்கு க்ரீன் கலர் எல்லாம் கொடுக்க முடியும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
when will the session end? Said Sarfaraz. Maybe 7 o'clock, 7:15 முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, எப்போ முடியணும்? குயிக்காக முடியணுமா இல்லை இருக்கிறது எல்லாமே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கணுமா? நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக வந்து நான் என்னோடய செஷனை இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து தான் முடிப்பேன். ஓகே, அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் தட் இஸ் ஓகே, ஃபைன். நீங்கள் ஃபுல்லாக பார்க்க முடியலன்னா அப்புறம் ரெக்கார்டடாக இது பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, பட் ப்ராப்பராக தான் நான் எடுப்பேன், ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன். கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நைட்ரிக் ஆசிட், HNO3 இஸ் நைட்ரிக் ஆசிட். Calcium hydroxide. First nitric acid is an acid. Nitric acid is an acid. Calcium hydroxide, metal oda hydroxide, it is a base. அது calcium nitrate மாறுது. That means base இலிருந்து metallic பார்ட்டும் acid இருந்து இல்ல nitrateம் சேர்ந்து ஒரு salt. அப்ப இது ஒரு salt தானே. This is a salt. And this is water. நமக்கு தெரிஞ்ச ரியாக்ஷன் தானே இது. ஆசிடும் பேஸும் கம்பைன் ஆகி சால்ட் அண்ட் வாட்டர் ஃபார்ம் பண்ணுற ரியாக்ஷனுக்கு என்ன பேர்? இட் இஸ் கால்டு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஸோ நியூட்ரலைசேஷன் இருக்கு. அப்போ 3 இருக்குது, கண்டிப்பாக 3 இருக்குது. அப்புறம் என்னோட கேள்வி, இங்கே நைட்ரிக் ஆசிட் கால்சியம் ஹைட்ராக்சைடு நடக்குது. நான் இங்கே எழுதுறேன் அது ரியாக்ஷன் பாருங்கள். நைட்ரிக் ஆசிட் HNO3, கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH twice gives calcium nitrate CaNO3 twice plus H2O. பசங்களா பாருங்க, இது எப்படி நடக்குதுன்னு. நைட்ரிக் ஆசிட் ஸ்பிட் ஆகும். நைட்ரிக் ஆசிட் ஸ்பிட் ஆச்சுன்னா H ப்ளஸ் NO3 மைனஸ் இப்படி ஸ்பிட் ஆகும். ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடும் ஸ்பிட் ஆகும். கால்சியம் ஆல்கலைன் அர்த்த மெட்டல் தானே, அப்போ கால்சியத்துக்கு 2+. இங்கே ஸ்பிட் ஆச்சு. OHோட சார்ஜ் -1, இப்படி ஸ்பிட் ஆகுது. 2 OH இருக்குல்ல, அப்போ -2. ஃபைன். இப்போது நைட்ரிக் ஆசிடில் இருக்கிற பாசிட்டிவ் பார்ட்டு H+, கால்சியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற நெகட்டிவ் பார்ட்டு OH- சேர்ந்துடுவாங்க. H+OH- சேர்ந்து வாட்டர். அதே மாதிரி நைட்ரிக் ஆசிடில் இருக்கிற நெகட்டிவ் பார்ட்டு NO3-, கால்சியம் ஹைட்ராக்சைடில் இருக்கிற பாசிட்டிவ் பார்ட்டு கால்சியம் கூட சேர்ந்து கால்சியம் நைட்ரேட். ஸோ இது என்ன, ரெண்டு கம்பவுண்ட் ஆசிட் இருக்குது, பேஸ் இருக்குது. ஆசிடும் டீகம்போஸ் ஆகுது, பேஸும் டீகம்போஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு டபுள் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஒரு டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் சொல்லலாம். அப்போ இதுக்கு நியூட்ரலைசேஷனும் தான், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தான். அப்போ 2 and 3 ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். இஸ் இட் கிளியர்? ஒரு 2 பாருங்க. நைட்ரிக் ஆசிட் கேட்டியோன் அண்ட் ஆனியோனிக் பார்ட்டாக டிசோசியேட் ஆகிடுச்சா, அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடும் கேட்டியோன் அண்ட் ஆனியோனிக் பார்ட்டாக டிசோசியேட் ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கம்போனண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்பீஷீஸில் ஆசிடில் இருக்கிற பாசிட்டிவ் பார்ட்டு எப்போவுமே ஆப்போசிட் சார்ஜ் தானே ஒன்று சேருவாங்க. ஸோ ஆசிடோட பாசிட்டிவ் பார்ட்டு பேஸோட நெகட்டிவ் பார்ட்டு கூட சேர்றாங்க. ஆசிடோட நெகட்டிவ் பார்ட்டு பேஸோட பாசிட்டிவ் பார்ட்டு கூட சேர்றாங்க. கிளியரா? அவ்வளோதான். திஸ் டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் எ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஒரு டபுள் டிகம்போசிஷன் ரியாக்ஷன் சொல்லலாம். இஸ் இட் கிளியர்? போலாமா? புரிஞ்சுதா பசங்களா? புரிஞ்சுதா? உங்ககிட்ட தான் கேட்குறோம். ஓகே, கரெக்டாக புரியுது இல்லை? எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி கம்மியாக இருக்குன்னா கேளுங்க. ஓகே, யூ ஷுட் ஆஸ்க் கொஸ்டின், தென் ஐ வில் டெஃபினெட்லி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஏ சப்ஸ்டன்ஸ் எக்ஸ் யாருன்னு தெரியாது, எவன்னு தெரியாது. எக்ஸ் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. எக்ஸ் இஸ் யூஸ்டு இன் ஒயிட் வாஷிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இஸ் ஒப்டெயின்ட். அந்த எக்ஸை எப்படி கிடைக்குது? எக்ஸ் வந்து எப்படி கிடைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஹீட்டிங் லைம்ஸ்டோனை ஹீட் பண்ணால் கிடைக்குது. யாரை ஹீட் பண்ணால்? லைம்ஸ்டோனை ஹீட் பண்ணால் கிடைக்குது. லைம்ஸ்டோனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட் இஸ் கால்சியம் கார்பனேட். ஓகே, நிதி பவி வந்து ஆப்ஷன் சின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் எக்ஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ லைம்ஸ்டோன் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணால் நமக்கு தெரியும் கால்சியம் ஆக்சைடும் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். கார்பன் டை ஆக்சைடு இஸ் அ கேஸ், அது எஸ்கேப் ஆகிடும். அண்ட் கால்சியம் ஆக்சைடு தான் த கரெக்ட் ஆன்சர். எஸ் நிதி, வெரி குட் நிதி, இட் இஸ் ரைட் ஆன்சர். கால்சியம் ஆக்சைடு இஸ் ரைட் ஆன்சர். ஆனால் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். கால்சியம் ஆக்சைடோட ஒரு பேர் இருக்குது. கால்சியம் ஆக்சைடுன்னு சொன்னால் அது ப்ராப்பர் நேம் தானே, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. எப்படி நீங்கள் கால்சியம் கார்பனேட்டை லைம்ஸ்டோன்னு சொன்னேனோ அதே மாதிரி கால்சியம் ஆக்சைடுக்கு ஒரு பேர். அந்த பேர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கால்சியம் கார்பனேட்டு லைம்ஸ்டோனு, அப்போ கால்சியம் ஆக்சைடு யார் சொல்ல போகிறா? யார் சொல்லுவேன்?
calcium oxide. Calcium oxide. Nidhi, Irfan, Said. Calcium oxide oda பேர் என்ன? Very good, very good. It is called quicklime. மறந்துடாதீங்க. Calcium carbonate, limestone. Calcium oxide. பாருங்கடா. Calcium carbonate, calcium oxide, calcium hydroxide. Confusion வரக்கூடாது. எல்லாத்துலயுமே lime இருக்கு. This is limestone. This is quicklime. This is slaked lime. Okay, so மறந்துடாதீங்க. Right, போலாமா? Next question பார்க்கலாமா? Next question பாருங்க, which of the following is not a balanced equation? அப்ப equation பாருங்க, balanced இல்லாதது எது? Balance இல்லாதது பாருங்க, ஒரு FE ஒரு 2 FE-ஆ? ஆஹா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு FE தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 2 FE இருக்குது. பேலன்ஸ்டு இல்லை, ஆன்சர் ஆயிடுச்சு. இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு மெக்னீஷியம் ஒரு காப்பர் ஒரு SO4 ஒரு SO4 பேலன்ஸ்டு, ஒரு சோடியம் ஒரு Cl 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் ஒரு சிங்கு. எஸ், எவ்ரிதிங் இஸ் பேலன்ஸ்டு. ஆப்ஷன் 1 மட்டும்தான் அன்பேலன்ஸ்டாக இருக்கேன். ஸோ பேலன்ஸ் பண்ணுங்க. இது FeCl2 இருக்கணும், இல்லாட்டி FeCl3 இருக்கணும். ஓகே, FeClன்னு ஒரு காம்பவுண்டே கிடையாது, தப்பாக கொடுத்துருக்காங்க. FeCl2 இல்லாட்டி FeCl3 இருக்கணும். பேலன்ஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 FE இருக்கா? ஓகே, அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே 2, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 2 போடலாம். 2 FE மொத்தம் குளோரின் 4 இருக்கா? அப்போ இங்கேயும் ஒரு 2ன்னு போடலாம். மொத்தம் குளோரின் 4. இப்போ பேலன்ஸ்டு. நவ் திஸ் இஸ் ஆல்சோ பேலன்ஸ்டு. கிளியரா? போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The chemical formula of magnesium oxide. Magnesium oxide ஓட chemical formula என்ன பசங்களா? பாருங்க, மெக்னீஷியத்தோட சிம்பல் என்ன? மெக்னீஷியத்தோட சிம்பல் Mg. ஆக்சிஜனோட சிம்பல் என்ன? ஆக்சிஜனோட சிம்பல் O. மெக்னீஷியம் ஆல்கலைன் எர்த்து மெட்டல் தானே? ஆமாம். ஆல்கலைன் எர்த்து மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பவுமே +2. ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு பேர் என்ன பாருங்க? மெக்னீஷியம் ஆக்சைடு. பசங்களா, ஆக்சைடுன்னு சொன்னால் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -2. பெராக்சைடுன்னு சொன்னால் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -1. இது ஆக்சைடு தானே? ஆக்சைடுன்னு எங்கே கேட்டாலும் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு -2. இப்போது மெக்னீஷியத்துக்கு மேலே +2 இருக்குது, ஆக்சிஜனுக்கு மேலே -2 இருக்குது. ரெண்டுமே 2 தானே? ஆமாம். அப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் மெக்னீஷியத்துக்கு கீழே ஆக்சிஜனோட நம்பர், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2, அந்த 2. ஆக்சிஜனுக்கு கீழே மெக்னீஷியத்தோட நம்பர், மெக்னீஷியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +2, அந்த 2. அப்போ Mg2O2. அப்போ ரெண்டுலேயுமே Mg2O2 தானே? அப்போ நம்ம 2 வச்சு டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? இட் இஸ் MgO. ஸோ MgO இஸ் த ரைட் ஆன்சர். Mg2O2ன்னு எழுதக்கூடாது, MgOன்னு எழுதுறோம். வெரி குட் நிதி, வெரி குட், சூப்பர். பசங்களா புரியுதா? நெக்ஸ்ட் போகலாமா? இந்த ரியாக்ஷன் பாருங்க, இந்த ரியாக்ஷன் நல்லா பார்த்துக்கோங்க. லெட் ஆக்சைடு கார்பன் கூட கம்பைன் பண்ணுது. அப்போ லெட் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு கிடைக்குது. அது யார்? இங்கே பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. யார் ஆக்சிடைஸ்டு, யார் ரெடியூஸ்டு, யார் ரெடியூசிங் ஏஜென்ட், யார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ லெட்ஸ் ரைட் திஸ். பாருங்க, இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்க. இந்த ஈக்குவேஷன் நல்லா பாருங்க. கார்பன் மோனாக்சைடாக மாறுது. தட் மீன்ஸ் கார்பன் தனியாக இருந்தேன், இப்போ கார்பன் கூட யார் இருக்குது? ஆக்சிஜன் வந்திருக்கு. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அந்த ப்ராசஸோட பேர் என்ன? ஆக்சிடேஷன். ஸோ கார்பனுக்கு என்ன நடந்தது? ஆக்சிடைஸ் ஆயிடுச்சு. கார்பன் இஸ் PbO இஸ் ஆக்சிடைஸ்டு. தப்பு. கார்பன் தான் ஆக்சிடைஸ்டு. அப்போ இது தப்பு. அடுத்தது கார்பன் ஆக்ட் ஆஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். பசங்களா கார்பன் ஆக்சிடைசிங் ஏஜெண்டா? கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கேன். நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஸ்பீஷீஸுக்கு ஆக்சிடேஷன் நடக்குதோ அந்த ஸ்பீஷீஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ கார்பனுக்கு ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா கார்பன் இஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ கார்பன் ஆக்ட் ஆஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தப்பு, வராது. அடுத்தது கார்பன் ஆக்ட் ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். எஸ், கார்பன் இஸ் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட். ஆப்ஷன் சி இஸ் ரைட் ஆன்சர். எஸ் ஹரிஷ், வெரி குட். கிளியரா? புரிஞ்சுதா? எஸ். ஸோ போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? when dilute HCl
is added to zinc pieces. Okay, zinc metal அதில் வந்து dilute HCl போடுறீங்க டெஸ்ட் டியூபில் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. பாருங்கள் ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாம். zinc metal அதில் வந்து HCl ஆட் பண்ணுறீங்க. பசங்களா zinc metal HCl ஆட் பண்ணால் zinc is always love to be in +2 oxidation state. சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் இருக்குது, அது +2 தான். ஸோ சிங்கு +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருப்பேன். +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கிற சிங்குக்கு எப்பவுமே 2 நெகட்டிவ் சார்ஜ் தேவைப்படுது. ஒரு குளோரின் பத்தாது, 2 குளோரின் வேணும், அப்போ தானே 2 நெகட்டிவ் சார்ஜ். ஸோ சிங்கு குளோரைடு ஃபார்ம் ஆகும். சிங்கு குளோரைடு ஃபார்ம் ஆச்சுன்னா ரிமைனிங் அங்கே யார் இருக்குது? H இருக்குது. ஹைட்ரஜனை வந்து Hன்னு எழுதக்கூடாது, இட் ஷுட் பி ரிட்டன் as H2 பிகாஸ் இட் இஸ் அ டயட்டாமிக் கேஸ். அப்போ பேலன்ஸ் பண்ணுங்கள். ரைட் சைடில் 2 குளோரின் இருக்கா, அப்போ லெஃப்ட் சைடில் இங்கே 2ன்னு போட்டால் போதும். ஸோ ஒரு சிங்கு 2 ஹைட்ரஜன் 2 குளோரின். திஸ் இஸ் த ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனில் ஹைட்ரஜன் கேஸு ரிலீஸ் ஆகுது. இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். நோ சேஞ்ச் டேக் பிளேஸ். கண்டிப்பாக சேஞ்ச் நடக்குது. ஆப்ஷன் 1 வராது. த கலர் ஆஃப் த சொல்யூஷன் பிகம் எல்லோ. இல்லை அந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் எல்லாம் இங்கே பார்க்கவே முடியாது. பஞ்சண்ட் ஸ்மெல்லிங் கேஸ் கெட்ஸ். ஹைட்ரஜன் கேஸுக்கு பஞ்சண்ட் ஸ்மெல்லிங் எல்லாம் கிடையாது. லாஸ்ட் பாருங்க, ஸ்மால் பபிள்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் அப்பியர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சிங்க் பீசஸ். எஸ், தட் இஸ் த ரைட் ஆன்சர். பசங்களா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓ நோ ஹரிஷ், சியும் இல்லை பியும் இல்லை, இட் இஸ் டி. எஸ், புரிஞ்சுதா? போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A substance which oxidizes itself, that means அந்த சப்ஸ்டன்ஸுக்கு ஆக்சிடேஷன் நடக்குது and reduces others. இப்போ நான் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸு, எனக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. ஓகே ஃபைன். நான் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ், எனக்கு ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா நான் யார்? நான் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா அது ரெடியூசிங் ஏஜென்ட், ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ரிடக்ஷன் நடக்குதுன்னா அது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இங்கே எ சப்ஸ்டன்ஸ் விச் ஆக்சிடைசஸ் இட் செல்ஃப் அண்ட் ரெடியூசஸ் அதர்ஸ் இஸ் நோன் ஆஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். மற்றவங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை தான் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். காட் இட். ரெடியூசிங் ஏஜென்ட்டுக்கு ஆக்சிடேஷன் நடக்கும், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டுக்கு ரிடக்ஷன் நடக்கும். காட் இட். இஃப் ஐ ஆம் ஏ ரெடியூசிங் ஏஜென்ட், நான் ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவேன்? என்னை சுற்றி இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே நான் ரெடியூஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்ன நடக்கும்? எனக்கு ஆக்சிடேஷன் தான் நடக்கும். இல்லை நான் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அப்போ என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நான் ஆக்சிடைஸ் பண்ணுவேன். ஆனால் எனக்கு என்ன நடக்கும்? ஆக்சிடைஸ் பண்ணுவேன், எனக்கு ரிடக்ஷன் நடக்கும். கிளியரா? கான்செப்ட் கிளியரா? கன்ஃபியூஷன் வரக்கூடாதுப்பா. இல்லாட்டி இப்படி யோசிங்க, எந்த ஸ்பீஷீஸுக்கு ஆக்சிடேஷன் நடக்குதோ தட் ஸ்பீஷீஸ் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். எந்த ஸ்பீஷீஸுக்கு ரிடக்ஷன் நடக்குதோ தட் ஸ்பீஷீஸ் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே, நெக்ஸ்ட். The reaction H2 plus Cl2 gives 2HCl represents. பசங்களா இந்த ரியாக்ஷன் பாருங்கள், H2 Cl2 கூட கம்பைன் ஆகுது, 2HCl ஃபார்ம் ஆகுது. இந்த ரியாக்ஷனை ஆப்ஷன் சொல்கிறாங்க, ஆக்சிடேஷனா, ரிடக்ஷனா, டிகம்போசிஷனா, காம்பினேஷனா, இது பர்ஃபெக்டாக பாருங்கள். H2 Cl2 2 ரியாக்டன்ட் கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா இட் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் காம்பினேஷன் ரியாக்ஷன். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் காம்பினேஷன். எஸ் நிதி, வெரி குட். எஸ், போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Select from the following decomposition reaction in which the source of energy is light. ஓகே, லைட்டை யூஸ் பண்ணி இதில் எல்லாமே டீகம்போசிஷன் தான். ஃபெரஸ் சல்ஃபேட்டு டீகம்போஸ் ஆகுது, வாட்டர் டீகம்போஸ் ஆகுது, சில்வர் புரோமைடு டீகம்போஸ் ஆகுது, கால்சியம் கார்பனேட்டு டீகம்போஸ் ஆகுது. பட் இதில் ஒரே ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷனில் மட்டும் லைட் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க, ஃபோட்டோ கெமிக்கல் டீகம்போசிஷன். ஸோ அந்த லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி டீகம்போஸ் ஆகிற ரியாக்ஷனை கண்டுபிடிங்க. பசங்களா இதில் பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் இருக்குல்ல, ஃபெரஸ் சல்ஃபேட்டை ஹீட் பண்ணணும், ஹீட் பண்ணிவிட்டு டீகம்போஸ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் தெர்மல் டீகம்போசிஷன். எஸ், நிதி வந்து சின்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். நிதி சேயிங்ஸ் சி, பார்க்கலாம். வாட்டர் டீகம்போஸ் ஆகும், வாட்டர் டீகம்போஸ் ஆகும். ஆனால் அதுக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்.
அப்போ அதுக்கு பேர் எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன். AgBr டீகம்போஸ் ஆகணும்னா எஸ் அங்கே தான் நம்ம லைட் எனர்ஜி கொடுக்கணும். லைட் எனர்ஜி கொடுத்தா சில்வர் புரோமைடு டீகம்போஸ் ஆகும். ஸோ இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைனலி கால்சியம் கார்பனேட் டீகம்போஸ் ஆகிறதுக்கு எகெயின் ஹீட் கொடுக்கணும். அப்போது கால்சியம் கார்பனேட் இஸ் ஆல்சோ அண்டர்கோயிங் தெர்மல் டீகம்போசிஷன். அப்போ தெர்மல் ஹீட் டீகம்போசிஷன் இருக்குது, எலக்ட்ரோலிட்டிக் டீகம்போசிஷன் இருக்குது, ஃபோட்டோகெமிக்கல் டீகம்போசிஷன் இருக்குது. அதில் ஃபோட்டோகெமிக்கல் டீகம்போசிஷனோட எக்ஸாம்பிள் சில்வர் புரோமைடோட டீகம்போசிஷன். Got it? Yes. Next. பாருங்க. When 2 ml of NaOH solution, okay, NaOH நமக்கு அது போதும், is added to few pieces of granulated zinc அது போதும், in a test tube and then warmed, கொஞ்சம் வார்ம் பண்ணுறாங்க, then the reaction that occurs can be written as in the form of balanced chemical equation. பசங்களா மறந்துடாதீங்க, யார் சிங்க், யார் கூட ரியாக்ட் பண்ணுறாங்க, NaOH கூட. பசங்களா சிங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற காம்பவுண்டோட பேர் சோடியம் ஜிங்கேட். என்ன பேர்? சோடியம் சிங்கேட். நல்லா பாருங்கள், சோடியம் சிங்கேட்டோட ஃபார்முலா நான் எழுதுகிறேன். சோடியம் Na, ஜிங்கேட் அப்போ Zn, Na2Zn, Na2ZnO2, Na2ZnO2, சோடியம் சிங்கேட் ப்ளஸ் H2 இதுதான் ரியாக்ஷன். இதை பேலன்ஸ் பண்ணலாம் சார். பாருங்கள், பேலன்ஸ் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடில் 2 சோடியம் இருக்குது, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 சோடியம் வேணும். ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சிங்கு தான், அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு சிங்கு தான், பரவாயில்ல. ரைட் ஹேண்ட் சைடில் 2 ஆக்சிஜன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஆக்சிஜன். எஸ், பேலன்ஸ்ட் ஆகிடுச்சு. திஸ் இஸ் த ஈக்குவேஷன். Na2ZnO2, Na2ZnO2 இங்கே மட்டும்தான் இருக்குது. பாருங்கள், வேறு எங்கேயுமே Na2ZnO2 இல்லை, இங்கே மட்டும்தான் Na2ZnO2 இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பசங்களா இதை வந்து எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது? நல்லா பாருங்கள், Na2ZnO2 இங்கே பாருங்கள், சோடியம் இஸ் அன் ஆல்கலி மெட்டல். ஓகே, அப்போ அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்பவுமே +1. சிங்கு வந்து எப்பவுமே +2ன்னு நான் சொல்லியிருக்கேன். சிங்கு +2, ஆக்சிஜனோடது -2ன்னு நமக்கு தெரியும். இப்போ எல்லாம் யோசிச்சு பாருங்க, -2 × 2 -4, -4 + 4, -4 + 2, -4 + 2 என்ன ஆகும்? -2, -2 + 1, -1. ஸோ ஓவராலாக -1 இருக்குது. அப்படி இருக்கக்கூடாதுல்ல, ஓவராலாக நியூட்ரல் ஆகணும்ல. ஸோ NaZnO2 இந்த ஃபார்முலா அது ஒரு தப்பான ஃபார்முலா. கிளியரா? அந்த NaZnO2 தான் இங்கே இருக்குது, அந்த NaZnO2 தான் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், Na2ZnO2ன்னு பாருங்கள், ஆல்கலி மெட்டல் +1. ஆனால் 2 சோடியம் இருக்குது, அப்போ 2 × +1 +2, ப்ளஸ் ஜிங்கு +2, மறுபடியும் +2, ஆக்சிஜன் -2, ஆனால் 2 × -2 -4, 2 × -2 -4. அப்போ பாருங்கள், 4 - 4 0 வருது, நியூட்ரல் வருது. ஓவரால் காம்பவுண்டுக்கு நியூட்ரலிட்டி இருக்கணும். அப்போ அந்த ஃபார்முலா கரெக்டு, Na2ZnO2 தான் கரெக்டான ஃபார்முலா. சோடியம் சிங்கேட்டோட ஃபார்முலா மறந்துடாதீங்க. இஸ் இட் கிளியர்? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். Next question. Select from the following process which is a combination reaction. இதில் எது காம்பினேஷன் ரியாக்ஷன்? Black and white photography, burning of coal, burning of methane, digestion of food. எது எது வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன்? Black and white photography. பசங்களா நம்ம கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னேன்ல, லைட் எனர்ஜியோட ப்ரெசன்ஸில் சில்வர் புரோமைடு டீகம்போஸ் ஆகும்னு. எஸ், அந்த ரியாக்ஷன் தான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபியில் நடக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபியில் நடக்கிற ரியாக்ஷன் AgBr டீகம்போஸ் ஆகி Ag + Br2 சில்வரும் புரோமினுமா டீகம்போஸ் ஆகுது. இது டீகம்போசிஷன் ரியாக்ஷன். கேட்டது காம்பினேஷன், அப்போ ஆப்ஷன் 1 இல்லை. அடுத்தது பேர்னிங் ஆஃப் கோல். பசங்களா பேர்னிங் ஆஃப் கோல்னா என்ன? கோல்னா கார்பன் தான், சாலிட் கார்பன். அதில் வந்து நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்ணுறோம், நமக்கு என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கிடைக்குது. இங்கே பாருங்கள், 2 ரியாக்டண்ட் கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் காம்பினேஷன். ஸோ அதனால் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சார் வாட் அபவுட் தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், பேர்னிங் ஆஃப் மீதேனோட ஃபார்முலா CH4. பேர்னிங் மீன்ஸ் ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன் தானே. அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்? எஸ், நமக்கு கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும். இங்கே 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ காம்பினேஷன் ரியாக்ஷன் சொல்ல முடியாது. கிளியரா?
It is a oxidation reaction. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்போ C வரது. Digestion of food வந்து enzymatic hydrolysis. Digestion of food நடக்கிற main process hydrolysis with the help of biological catalyst called enzymes. Enzymatic hydrolysis சொல்லுவேன். So இங்க burning of coal தான் correct example for combination. Clear? புரிஞ்சுதா? போறேன். டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் consider the following cases. பாருங்க யாரெல்லாம் இருக்கு, கால்சியம் சல்ஃபேட்டும் அலுமினியம் கம்பைன் பண்றாங்க. என்ன நடக்கும் பாருங்க, நீங்க பண்ண வேண்டியது இவ்வளவுதான். ஜஸ்ட் கம்பேர் கால்சியம் அண்ட் அலுமினியம். யாரு மோர் ரியாக்டிவ் மெட்டல், கால்சியமா அலுமினியமா? Calcium is an S block element, aluminum is a P block element. S block elements are always active in metal, more reactive இருப்பேன். So calcium sulfate இருந்து கால்சியத்தை ரீப்ளேஸ் பண்ண அலுமினியத்தால முடியுமா? முடியாது. No reaction. ஏன்னா calcium is more reactive than aluminum. காப்பர் சல்ஃபேட் இருந்து இங்க காப்பர் இங்க கால்சியம், காப்பர் சல்ஃபேட் இருந்து காப்பரை டிஸ்ப்ளேஸ் பண்ண கால்சியத்தால முடியுமா? எஸ். ஏன்னா கால்சியம் இஸ் அ மோர் ரியாக்டிவ் மெட்டல். அப்போ இங்கே ரியாக்ஷன் நடந்து நமக்கு என்ன கிடைக்கும்? கால்சியம் சல்ஃபேட் கிடைக்கும். என்ன கேட்டிருக்காங்க, எங்கே வந்து நியூ ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். நியூ ப்ராடக்ட்ஸ் எங்கே கிடைக்கும்? பியில் கிடைக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, FeSO4ம் காப்பரும் ரியாக்ட் பண்ணுறாங்க. அயனா காப்பரா, யார் மோர் ரியாக்டிவ்? பசங்களா ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹைட்ரஜனுக்கும் கீழே தான் காப்பர் இருக்காங்க, அயன் மேலே தான் இருக்காங்க. ஸோ யார் மோர் ரியாக்டிவ்? Fe. அப்போ Feயை ரீப்ளேஸ் பண்ண காப்பரால் முடியுமா? முடியாதுப்பா. நோ ரியாக்ஷன். அப்புறம் சிங்க் சல்ஃபேட்டு மெக்னீஷியம். சிங்க் இஸ் a D block element, magnesium is an S block element. S block metals are always more reactive than zinc. மெக்னீஷியத்தால் சிங்க் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? மெக்னீஷியம் சல்ஃபேட் கிடைக்கும். ஸோ பியும் டியும் வரும் பசங்களா. பியும் டியும் வருதுன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஐ திங்க் இட்ஸ் கிளியரா? ஒன்றும் இல்லை, ரெண்டு மெட்டல்ஸை கம்பேர் பண்ணுறேன். ரியாக்டிவிட்டி சீரீஸில் மெட்டல்ஸோட பொசிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஞாபகம் இருந்தால் போதும், கம்பேர் பண்ணுவோம். அதில் ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மோர் ரியாக்டிவ் மெட்டலுக்கு லெஸ் ரியாக்டிவ் மெட்டலை ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஃப்ரம் த சால்ட் சொல்யூஷன். காப்பர் சல்ஃபேட்லேருந்து கால்சியத்தால் காப்பரை ரீப்ளேஸ் பண்ணலாம். பிகாஸ் காப்பர் இஸ் அ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல், கால்சியம் இஸ் அ மோர் ரியாக்டிவ் மெட்டல். கிளியர்? ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இங்கே பாருங்க, H2S SO2 கூட கம்பைன் ஆகுது, 2H2S + O. ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாமா? ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாம். 2H2S + SO2 gives H2O plus sulfur. பசங்களா ஆக்சிடேஷன் நம்பர் எல்லாம் எழுதி பாருங்க. ஆக்சிடேஷன் நம்பர் எழுத உங்களுக்கு தெரியும்ல, ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் எழுத தெரியுமா? H2S ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1, 2 ஹைட்ரஜன் +2, அப்போ சல்ஃபர் வந்து -2. இங்கே SO2ல ஆக்சிஜன் -2, 2 ஆக்சிஜன் -4, அப்போ சல்ஃபர் வந்து +4. இங்கே பாருங்கள், வாட்டரில் ஹைட்ரஜன் +1, ஆக்சிஜன் -2, அப்புறம் இங்கே 2H2O + சல்ஃபர் இருக்குல்ல, ஒரு சல்ஃபர் இருக்குது, சல்ஃபரோட எலிமெண்ட்ரி ஸ்டேட்டு 0. பசங்களே இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்கு. சார் H2Sல சல்ஃபர் கூட யார் இருக்காங்க? ஹைட்ரஜன் இருக்காங்க. இல்லாட்டி இப்படி ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்க வேணாம், இப்படி யோசிங்க. H2Sல சல்ஃபர் கூட ஹைட்ரஜன் இருக்காங்க, இப்போ சல்ஃபர் தனியாக இருக்காங்க. அப்போ H2S சல்ஃபராக மாறுது. H2S சல்ஃபராக மாறுற இந்த ப்ராசஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ஆக்சிடேஷன். ஓகே, ஆனால் இப்படி சொல்லுங்கள், SO2ல சல்ஃபர் கூட ஆக்சிஜன் இருக்குது, இப்போ சல்ஃபர் தனியாக இருக்கேன். தட் மீன்ஸ் ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரிடக்ஷன். இப்போ ஆப்ஷன்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். H2S ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆமாம், அப்படியா? H2Sக்கு ஆக்சிடேஷன் நடக்குது. யாருக்கு ஆக்சிடேஷன் நடக்குதோ அவங்க ரெடியூசிங் ஏஜென்ட், யாருக்கு ரிடக்ஷன் நடக்குதோ அவங்க ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ H2S இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு. H2S is reduced to sulfur. H2S reduced to sulfur இல்லை, oxidized to sulfur. அப்போ இதுவும் தப்பு. SO2 is oxidizing agent. SO2 is ஆமாம், அது கரெக்ட் தான். SO2 is an oxidizing agent and H2S is a reducing agent. So correct answer option C. கிளியரா பசங்களா? சொல்லுங்க, கிளியரா? புரியுதா? ரெடியா? புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா?
ஓகே, ஸோ நம்ம வந்து 21 மார்க் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் பசங்களா. எத்தனை 1 மார்க் கொஸ்டின்ஸு? எஸ், வி கம்ப்ளீட்டட் 20 கொஸ்டின்ஸ் 1 மார்க் கேட்டகரியிலிருந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷனும் தந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எஸ் வி ஆர் என்டரிங் இன் டு 2 மார்க் கொஸ்டின்ஸ். 2 மார்க் கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். ரெடியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐடென்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ்ட் அண்ட் ரெடியூஸ்ட் இன் த ரியாக்ஷன். ஸோ இக்குவேஷன் எழுதி பாருங்க. CuO ப்ளஸ் சிங்கு கிவ்ஸ் ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் காப்பர். ஃபிசிக்கல் ஸ்டேட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது. பட் ஆக்சிடேஷன் நம்பர் யார் ஆக்சிடைஸ் ஆகுது யார் ரெடியூஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஸ்டேட்டு முக்கியம் இல்லைல்ல. பாருங்கள், இங்கே பாருங்கள், ஜிங்க் ஆக்சைடாக மாறுது. ஜிங்கு தனியாக இருந்தேன், இப்போ அது கூட ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்கு. அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிடேஷன். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். காப்பர் ஆக்சைடு இப்போ தனியாக காப்பர் மட்டுமா இருக்கேன், தட் இஸ் ஆக்சிஜன் இஸ் ரிமூவ்டு. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு reduction. So identify the substance oxidized. யார் ஆக்சிடைஸ்டு? சார் ஆக்சிடைஸ்டு சிங்கு. ஆக்சிடைஸ்டோட ஆன்சரு சிங்கு. யார் ரெடியூஸ்டோட ஆன்சரு CuO, குப்ரிக் ஆக்சைடு. CuOனா காப்பர் ப்ளஸ் 2 தானே, அப்போ குப்ரிக் ஆக்சைடு. கிளியர்? புரியுதா? புரியுதா? Ready? Yes. Next question பாருங்க. A shiny brown colored element. Brown colorல element. அதுக்கு Xன்னு சொல்லலாம். X. அது யாருன்னு தெரியாது. And when it is heating in airனா ஆக்சிஜன் கூட. அந்த X ஆக்சிஜன் கூட ஹீட் பண்ணும்போது it becomes black color. ஒரு black color compound form பண்ணுறாங்க. Name the element X and the black colored compound. பசங்களா, அந்த brown color shining ஆன element யார் தெரியுமா? அது வேறு யாரும் இல்லை, அது காப்பர் தான். காப்பர் வயரில் பார்த்துருக்குல்ல, நம்ம எலக்ட்ரிக் வயர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதில் அந்த இன்சுலேஷன் எடுத்து பாருங்கள், அதுக்குள்ளே ஷைனி ப்ரௌன் வயர்ஸ் மாதிரி இருக்கும், காப்பர் வயர்ஸ். ஓகே, ஸோ இது காப்பருக்கு ஆக்சிடேஷன் கூட கம்பேர் பண்ணால் காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் என்ன ஆகும்? காப்பர் ப்ளஸ் ஆக்சிஜன் இட் இஸ் கம்பைன் டு ஃபார்ம் குப்ரிக் ஆக்சைடு. காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் ப்ளஸ் 2ல் இருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு பேர் குப்ரிக் ஆக்சைடு. பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 2ன்னு போட்டால் இங்கேயும் 2ன்னு போட வேண்டியிருக்கும். ஸோ திஸ் இஸ் த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். 2 காப்பர் ப்ளஸ் O2 gives 2 CuO. ஸோ இதுதான் பிளாக் கலர். CuOட கலரு பிளாக்காக இருக்கும். பட் திஸ் இஸ் ப்ரௌன் இன் கலர். கிளியர்? எஸ் நிதி. குப்ரிக் ஆக்சைடு CuO. ரெடியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பேலன்ஸ் த ஃபாலோவிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுங்க. சார் பொட்டாசியம் ப்ரோமைடு கம்பைன் வித் பேரியம் அயடைடு. ஐயோ என்ன எப்படி இருக்கு? பொட்டாசியம் ப்ரோமைடு கம்பைன் வித் பேரியம் அயடைடு. பொட்டாசியம் அயடைடு கிடைக்குது, பேரியம் ப்ரோமைடு கிடைக்குது. பேலன்ஸ் பண்ணணும்ல. பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பொட்டாசியம், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பொட்டாசியம். பேலன்ஸ்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ரோமின், ரைட் ஹேண்ட் சைடில் 2 ப்ரோமின். ஓகே, அப்போ ப்ரோமின் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே நான் 2ன்னு போட்டேன். அப்போ ப்ரோமினோட நம்பர் எஸ் 2 ப்ரோமின் பேலன்ஸ்ட். ஆனால் இங்கே 2K வந்திருக்கு. ஸோ அதனால் இங்கேயும் 2Kன்னு போட்டேன். ஸோ பொட்டாசியம் பேலன்ஸ்டு, ப்ரோமினும் பேலன்ஸ்டு. அதுக்கடுத்து பார்க்குறேன் நான், இங்கே 2 அயடின் இருக்குது, இங்கே 2 அயடின் இருக்குது. ஒன்றும் பண்ண வேண்டாம். அடுத்தது ஒரு பேரியம். எஸ், த இக்குவேஷன் இஸ் பேலன்ஸ். பசங்களா, திஸ் இஸ் த பேலன்ஸ்ட் இக்குவேஷன். சிம்பிளி அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க. A solution of potassium chloride when mixed with silver nitrate. அப்போ நம்ம எழுதி பார்க்கலாமா? பொட்டாசியம் குளோரைடு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பொட்டாசியம் குளோரைடு KCl. சில்வர் நைட்ரேட் இங்கே இருக்குது. சப்போஸ் சில்வர் நைட்ரேட்டோட ஃபார்முலா AgNO3. சில்வர் நைட்ரேட்டோட ஃபார்முலா AgNO3 gives என்ன கிடைக்குது? an insoluble white substance. ஒரு insoluble white substance ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த white substance யாருன்னு தெரியாது. write the chemical reaction involved. also mention the type of the chemical reaction. பார்க்கலாமா பசங்களா? ரொம்ப சிம்பிள் தான்டா. KCl இருக்குல்ல, KClக்கு டபுள் டீகம்போசிஷன் நடக்கும். K ப்ளஸ் Cl மைனஸ். சில்வர் நைட்ரேட்டுக்கும் அதே மாதிரி டீகம்போசிஷன் நடந்தால் Ag ப்ளஸ் NO3 மைனஸ்.
அவ்வளோதான். ஸோ ஒருத்தனோட ப்ளஸ்ஸு இன்னொருத்தனோட மைனஸு, ஒருத்தனோட ப்ளஸ்ஸு இன்னொருத்தனோட மைனஸு ஜாயின் பண்ணி வைங்க. பொட்டாசியம் ப்ளஸ்ஸு, அப்போ அதுக்கு யார் வேணும்? NO3 வேணும். ஸோ பொட்டாசியம் நைட்ரைட் KNO3. Cl மைனஸு, அப்போ அது யார் வேணும்? Ag வேணும். ஸோ AgCl. பசங்களா, இதில் AgCl இருக்குல்ல, இந்த AgCl தான் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் பண்ணுறாங்க. சொல்கிறாங்கல்ல இன்சோலபிள் ஒயிட் ப்ரெசிபிடேட்னு, அந்த இன்சோலபிள் ஒயிட் ப்ரெசிபிடேட் வேறு யாரும் இல்லை, அது AgCl. அடுத்து என்ன கேட்குறாங்க? டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இங்கே நடந்து என்ன? KCl ப்ளஸ்ஸாக மைனஸாக மாறினேன், AgNO3 ப்ளஸ்ஸாக மைனஸாக மாறினேன். அப்படி மாறினா அதுக்கு பேர் டபுள் டீகம்போசிஷன் இல்லாட்டி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ த டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் double displacement or double decomposition reaction. Okay, got it? போலாமா? Next question பாருங்க. Identify the substances that are oxidized and that are reduced in the following reaction. ரெண்டு reaction கொடுத்திருக்காங்க. First reaction பாருங்க. First reaction 4Na plus O2 gives 2Na2O. அவ்வளோதான் ஈக்குவேஷன். ஸோ பாருங்க, ஆக்சிடேஷன் நம்பர் இது பாருங்க. ஒரு எலமெண்ட் அதோட எலிமெண்டரி ஸ்டேட்டில் இருக்கும்போது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0ன்னு படிச்சிருக்கேன்ல, 0. இல்லாட்டி இப்படி யோசிங்க, இங்கே சோடியம் தனியாக இருக்கு, இப்போ இங்கே சோடியம் கூட யார் இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. சோடியம் தனியாக இருந்த சோடியத்து கூட இப்போ யார் இருக்காங்க? ஆக்சிஜன் வந்து ஜாயிண்டாக இருக்குது. ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிடேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் ஆக்சிடேஷன். கிளியரா? இது பாருங்க, எலிமெண்டரி ஸ்டேட். ஆக்சிஜன் இஸ் எலிமெண்டரி ஸ்டேட். ஸோ இங்கே ஆக்சிடேஷன் நம்பர் 0. இங்கே ஆக்சிஜன் வந்து -2 இருக்கேன். ஸோ 0 -2 மாறுது. ஸோ இட் இஸ் கால்டு ரிடக்ஷன். கிளியர்? இல்லாட்டி இப்படி யோசிங்க, ஆக்சிஜன் தனியாக இருக்கேன், இப்போ ஆக்சிஜன் கூட யார் இருக்காங்க? சோடியம் இருக்காங்க. சோடியம் யார்? எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட். அடிஷன் ஆஃப் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலிமெண்ட் இஸ் கால்டு ரிடக்ஷன். அப்படி யோசிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் யார் ஆக்சிடைஸ்டு? யார் ஃபஸ்ட் கொஸ்டினில் ஆக்சிடைஸ்டு யார்? ஆக்சிடைஸ்டு சோடியம். சோடியத்துக்கு தான் ஆக்சிடேஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் யார் ரெடியூஸ்டு? அது ஆக்சிஜன் தான். ஓகே, கிளியர்? இன்னொரு கொஸ்டின் இருக்குல்ல, ஸோ இதே பண்ணலாமா? இன்னொரு கொஸ்டின் இருக்குது. எஸ், இப்போ இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், CuO plus H2 gives Cu plus H2O. பாருங்கள், இங்கே காப்பர் கூட ஆக்சிஜன் இருக்குது, இங்கே காப்பர் தனியாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காப்பர்லேருந்து ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ரிடக்ஷன். அண்ட் இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன் தனியாக இருக்கேன், இப்போ ஹைட்ரஜன் கூட யார் இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் நடந்திருக்கு. ஸோ தட் இஸ் ஆக்சிடேஷன். ஸோ யார் ஆக்சிடைஸ்டு? ஹைட்ரஜன் ஆக்சிடைஸ்டு. இங்கே ஆக்சிடைஸ்டு யார்? ஆக்சிடைஸ்டு ஹைட்ரஜன். ரெடியூஸ்டு யார்? சார் ரெடியூஸ்டு வந்து குப்ரிக் ஆக்சைடு. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, in the refining of silver, refining means purification. Hi Anushri. Refining means purification. The recovery of silver from silver nitrate solution involved displacement by copper metal. Write down the reaction involved. என்ன சொல்றாங்க? In the refining of silver, the recovery of silver from silver nitrate solution. அப்போ silver nitrate solution. அப்போ ஃபார்முலா எழுதுங்க, AgNO3 சொல்யூஷன் தானே. ஸோ aqueous. Involved displacement by copper metal. அப்போ காப்பர் மெட்டலை யூஸ் பண்ணுங்க. பசங்களா பாருங்க, சில்வர் மெட்டல், இங்கே சில்வர் மெட்டல் இருக்குது சால்ட் சொல்யூஷனில், இங்கே காப்பர் மெட்டல் இருக்குது. நமக்கு தெரியும் ரியாக்டிவிட்டி சீரீஸில் காப்பரை விட லீஸ்ட் ரியாக்டிவ் தான் சில்வர். ஒரு இப்படி சொல்லலாம், சில்வரும் காப்பரும் கம்பேர் பண்ணும்போது காப்பர் இஸ் த மோர் ரியாக்டிவ் மெட்டல். அப்போ மோர் ரியாக்டிவ் காப்பரால் லெஸ் ரியாக்டிவ் சில்வரை ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போது என்ன நடக்கும்? காப்பரு நைட்ரைட்டை ரீப்ளேஸ் பண்ணுவேன். காப்பருக்கு வந்து இங்கே +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டா, அதனால NO3 ஒரு NO3 இல்லை, 2 NO3 வேணும். ப்ளஸ் இங்கே சில்வர் வந்துடும். ரைட் டவுன் த ரியாக்ஷன். இதுதான் ரைட் டவுன் த ரியாக்ஷன். திஸ் இஸ் த ரியாக்ஷன். ஓகே, பேலன்ஸ் பண்ணணும், பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பாருங்கள், ஒரு சில்வரா
ஒரு சில்வரா ஓகே ஒரு NO3 இங்கே 2 NO3 ஐயோ ரைட் ஹேண்ட் சைடில் 2 NO3 இருக்குடா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் 2 NO3 இருக்கணும்ல ஸோ 2ன்னு போட்டேன் சார் அப்போ சில்வர் 2 ஓகே அப்போ இங்கேயும் 2 ஸோ 2 சில்வர் 2 NO3 ஒரு கோப்பர் எஸ் திஸ் இஸ் த பேலன்ஸ்ட் இக்குவேஷன் கிளியர் நெக்ஸ்ட் போலாமா Next question. Why do we apply paint on iron article? Very simple question. Iron article ku paint ஏன் அடிக்கிறேன் ஏன் பெயிண்ட் அடிக்கிறீங்க நம்ம கேட் எல்லாம் இருக்குல்ல இரும்பு கேட்டு அதே மாதிரி நம்ம ஜன்னல் கம்பி எல்லாம் அதுலலாம் பெயிண்ட் அடிக்கிறது எதுக்கு பெயிண்ட் அடிக்காமல் இருந்தால் அது இரும்பு என்ன ஆகும் துரும்பு எடுக்கும் ரைட்டா ரஸ்ட் எடுக்கும் அந்த ரஸ்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணணும் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது ரஸ்டிங்குக்கு மெயினாக காரணம் யார் அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற ஆக்சிஜனும் மோய்ஸ்சரும் அப்போ அந்த அட்மாஸ்ஃபியர் இருக்கிற ஆக்சிஜனும் மோய்ஸ்சரும் எல்லாம் நம்ம அயன் ஆர்டிக்கிள் கூட காண்டாக்டில் வரக்கூடாது இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் த காண்டாக்ட் between the iron particle and atmospheric oxygen and moisture we apply paint grease oil அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குல்ல prevention of rusting yes prevention of rusting so main answer இருக்க வேண்டிய main point என்ன it is for the prevention of rusting the keyword prevention of rusting னு கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஆக்சிஜனும் ஏர் அதே மாதிரி மாய்ஸ்சர் எல்லாம் மெட்டல் கூட சேர்ந்தால் ஆக்சிடேஷன் நடந்து ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடாக மாறும் ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு இஸ் ரஸ்ட் கிளியர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் why does not silver evolve hydrogen on reaction with sulfuric acid பாருங்கள் silver Ag sulfuric acid H2SO4 அப்போ ஹைட்ரஜன் கேஸ் இவால்வ் ஆகலைன்னு ஆகாது ஏன்னா நமக்கு தெரியும் ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹைட்ரஜனை விட ரியாக்டிவிட்டி யாருக்கு கம்மி சில்வருக்கு கம்மி சில்வரு காப்பரு கோல்டு பிளாட்டினம் இவங்களோட எல்லாம் ரியாக்டிவிட்டி ஹைட்ரஜனை விட கம்மியாக இருக்கும் எங்கே ரியாக்டிவிட்டி சீரீஸில் அதனால் இங்கே வந்து ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ நோ எவல்யூஷன் ஆஃப் H2 no evolution of hydrogen gas அதே டைமில் ஒரு சிங்கு பாருங்கள் சிங்கு சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது பாருங்கள் சிங்கு சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் H2 கேஸு லிபரேட் ஆகும் அதுதான் டிஃப்ரென்ஸ் ஏன்னா சிங்கு வந்து ரியாக்டிவிட்டி சீரீஸில் ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்குது ஆனால் சில்வர் கீழே இருக்குது தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நேம் அண்ட் எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க என்ன நடக்குது இங்கே KClO3 இந்த காம்பவுண்டோட பேர் பொட்டாசியம் குளோரைட் பசங்களா பாருங்க இந்த காம்பவுண்டோட பேர் பொட்டாசியம் குளோரேட் இது பொட்டாசியம் குளோரைடு அது என்ன ஆகுது பொட்டாசியம் குளோரைடாக மாறுது பொட்டாசியம் குளோரைடாக மாறுது ப்ளஸ் ஆக்சிஜன் ஓகே அப்போ ஆக்சுவலி இங்கே ஹீட் ட்ரையாங்கிள் பாருங்கள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க ட்ரையாங்கிள் கொடுத்து என்ன அர்த்தம் சாரி இட் இஸ் ஹீட்டிங்னு அர்த்தம் ஹீட்டிங்னா என்ன அர்த்தம் தெர்மல் டீகம்போசிஷன் பசங்களா த நேம் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் தெர்மல் டீகம்போசிஷன் ஏன்னா ஒரு பொட்டாசியம் குளோரைட் எடுத்தேன் ஒரு காம்பவுண்ட் எடுத்தேன் அது 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்டாக டிசோசியேட் ஆகுது டீகம்போஸ் ஆகுது பை அப்ளையிங் ஹீட் ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மல் டீகம்போசிஷன் கிளியரா எஸ் அவ்வளோதான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஃபைனல் 2 மார்க்கில் லாஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் ஓகே லாஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் நமக்கு 3 மார்க் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஓகே லாஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் சிங்கு லிபரேட் ஹைட்ரஜன் கேஸ் ஓகே when reacted with dilute HCl okay சிங்கு when react with HCl hydrogen gas liberate பண்றாங்க whereas copper does not copper plus HCl no hydrogen gas why அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப சிம்பிள் தான்டா மெட்டல் ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல ஹைட்ரஜனை விட ரியாக்டிவான மெட்டல் தான் சிங்கு ரியாக்டிவிட்டி சீரிஸ்ல ஹைட்ரஜனை விட மெட்டல் ரியாக்டிவிட்டி யாருக்கு அதிகம் சிங்குக்கு அதிகம் அப்போ சிங்கால ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ண முடியும் புரியுதா HCl இருந்து இந்த H வெளியே போடான்னு சொல்லணும் அந்த வெளியே போகும்போது அது H2 மாறுது அது சிங்கால முடியும் ஆனால் காப்பரால முடியுமா முடியாது ஏன்னா ரியாக்டிவிட்டி சீரிஸில் ஹைட்ரஜனை விட லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் தான் யார் காப்பர் ஸோ தட் இஸ் த ரீசன் கிளியர் in reactivity series
zinc is more reactive than hydrogen, but copper is less reactive than hydrogen. In that way you can answer the question. Yes பசங்களா, ஸோ நம்ம 3 மார்க் கொஸ்டினுக்கு போகிறோம். 3 மார்க்கில் என்ன சொல்கிறாங்க, ஒரு கேஸ் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்காங்க. அமிர்தா எலக்ட்ரோலைஸ்டு டிஸ்டில்டு வாட்டர் யூஸிங் த செட்டப் ஷான் இன் ஃபிகர். ஓகே, ஃபிகர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜார் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்டர் எடுத்திருக்காங்க, டெஸ்ட் டியூப் இருக்குது, கிராஃபைட் ரோடு இருக்குது, ரப்பர் ஸ்டாப்பரு, கேதோடு, ஆனோடு எல்லாமே இருக்குது. சூப்பராக பண்ணுறாங்க. ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங் த 2 gases டு பி ஓல்ட். ஓகே, அப்போ வாட்டரை எடுத்து டீகம்போஸ் பண்ணுறோம், எலக்ட்ரோலிசிஸ் பண்ணும்போது அமிர்தா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வாட்டர் தானே, H2O தானே, அப்போ ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும், ஆக்சிஜன் கேஸ் லிபரேட் ஆகும்னெல்லாம் ஆசைப்படுறாங்க. 2 gases டு பி லிபரேட்டட் இவால்வ்ட் அட் ஆனோட், எங்கே ஆனோட்லேயும் கேதோட்லேயும். ஓகே, அதெல்லாம் ஆசைப்படுறாங்க. பட் சடன்லி ஷீ ரியலைஸ்டு, பார்த்துட்டே இருக்கேன், நம்ம வந்து நினைக்கிற மாதிரியெல்லாம் நடக்கலை. பல்ப் இந்த சர்க்யூட் டிட் நாட் க்ளோ. பல்ப் இந்த சர்க்யூட்டில் இருக்கிற பல்பெல்லாம் க்ளோ பண்ணலை. அப்படின்னா என்ன அர்த்தம், ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இல்லைன்னு அர்த்தம். அமிர்தா யூஸ் பண்ண வாட்டர் என்ன தெரியுமா, அமிர்தா யூஸ் பண்ண வாட்டர் டிஸ்டில்டு வாட்டர், மறந்துடாதீங்க. அப்புறம் கொஸ்டின் கேட்குறேன், ஆஃப்டர் திஸ் ரியலைசேஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகலைன்னு அமிர்தாவுக்கு புரிஞ்சுது. ஷீ ஆட், அப்போ என்ன பண்ணேன், கொஞ்சம் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஷீ ஆடட் ஏ சப்ஸ்டன்ஸ் டு த டிஸ்டில்டு வாட்டர். டிஸ்டில்டு வாட்டரில் கொஞ்சம் ஃபோரின் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணேன், 4 electrolysis டு டேக். அதுக்கப்புறம் எலக்ட்ரோலிசிஸ் நடக்குது. அப்போ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, விச் கேஸ் வாஸ் ஷீ எக்ஸ்பெக்டிங் டு பி ஃபார்ம்ட் அட் ஆனோட் அண்ட் விச் ஒன் அட் த கேதோட் ரெஸ்பெக்டிவ்லி. பசங்களா பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சரை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம கையில் இருக்கிறது வாட்டர். ஓகே, வாட்டர். இதை நாம் என்ன பண்ணுறோம், அமிர்தா என்ன பண்ணுறோம், அமிர்தா எலக்ட்ரோலிசிஸ் பண்ணுறோம். பசங்களா, வாட்டருக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் வாட்டர் டிசோசியேட் ஆகும். வாட்டர் டிசோசியேட் ஆச்சுன்னா அதில் H+ம் இருக்கும், OH- இருக்கும். வாட்டர் டிசோசியேட் ஆகிடுச்சுன்னா H+ம் OH- மாறும். பசங்களா, எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் ஆனோடுன்னு ஒரு எலக்ட்ரோடு இருக்குது, கேதோடுன்னு ஒரு எலக்ட்ரோடு இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, ஆனோடுன்னு ஒரு எலக்ட்ரோடு இருக்குது, அந்த ஆனோடு எலக்ட்ரோடோட சார்ஜ் தெரியுமா, ஆனோடு இஸ் எ பாசிட்டிவ் எலக்ட்ரோடு. அண்ட் பாசிட்டிவ் எலக்ட்ரோடில் எப்போவுமே நடக்கிற, ஆனோடில் நடக்கிற ரியாக்ஷன் என்ன தெரியுமா, அது ஆக்சிடேஷன். கிளியர். இதே மாதிரி இங்கே பாருங்கள், கேதோடுன்னு நான் இங்கே எழுதுகிறேன். வாட்டர் டிசோசியேட் ஆகுது, H+ அண்ட் OH-. இங்கே ஆனோடு இருக்குது, இங்கே கேதோடு இருக்குது. ஆனோடு பாசிட்டிவ் எலக்ட்ரோட், கேதோடு நெகட்டிவ் எலக்ட்ரோட். ஓகே, பாசிட்டிவ் எலக்ட்ரோடில் H+ வருமா, OH- வருமா, ஆப்போசிட் சார்ஜ் தானே வரும், OH- வரும். ஸோ OH- இங்கே வர்றாங்க. OH- ஆனோடில் என்ன ரியாக்ஷன் நடக்கும் தெரியுமா, ஆனோடில் எப்பவுமே நடக்கிற ரியாக்ஷன் ஆக்சிடேஷன். என்ன, ஆக்சிடேஷன். பசங்களா நல்லா பாருங்கள், OH- ஆக்சிடேஷன் நடந்தால் ஆக்சிடேஷன் நடக்கணும். ஓகேவா, ஆக்சிடேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தானே. ஆமாம், அப்போ இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணால் போதும்ல. எஸ், போதும். அப்போ ஆக்சிஜன் தனியாக இருக்குமா, தனியாக இருக்கக்கூடாது. ஆக்சிஜன் இஸ் டயட்டோமிக். ஸோ எப்போவுமே நம்ம O2ன்னு எழுதணும். ஸோ ஆனோடில் கிடைக்கிற கேஸ் யார், நத்திங் பட் ஆக்சிஜன் கேஸு. கிளியர். இப்போ நம்ம கேதோடுக்கு போகிறோம், கேதோடில் நெகட்டிவ் எலக்ட்ரோடு. அப்போ அங்கே யார் இருப்பாங்க சார், கேதோடில் அப்போ H+ இருப்பாங்க. கேதோடில் எப்பவுமே நடக்கிற ரியாக்ஷன் என்ன தெரியுமா, கேதோடில் எப்பவுமே நடக்கிற ரியாக்ஷன் ரிடக்ஷன் ஆகும். ஸோ H+ என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும்போது H2 கேஸாக மாறும். ஸோ ரிடக்ஷன் நடந்து ஹைட்ரஜன் கேஸு. ஸோ ஹைட்ரஜன் கேஸ் இஸ் லிபரேட்டட் அட் கேதோடு அண்ட் ஆக்சிஜன் கேஸ் இஸ் லிபரேட்டட் அட் ஆனோடு. இப்போ இதோட ஆக்சுவலி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஏதோ ஹையர் கிளாஸஸ் எல்லாம் படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 OH- எடுத்தால் போதும், it will give you O2 plus 2H2O plus 4 electron. So this is the actual reaction. பாருங்க, 4 OH- இருந்தது, 4 OH- இருந்து ஆக்சிஜன் கேஸ் லிபரேட் ஆயிடுச்சு. ஓகே, இதெல்லாம் பை ப்ராடக்ட் எல்லாம் மெயின் இல்லை. அதே மாதிரி இங்கே என்ன ஆகும், H+ வருதா, 2 H+ ரிடக்ஷன் சொன்னால் கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஒரு மீனிங் இருக்கா. ஸோ 2H+ plus 2 electron gives H2 gas. இந்த மாதிரி தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இதுதான் அமிர்தா எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் நடக்கலை. அப்போ செகண்ட் கொஸ்டின், வை டிட் த பல்பு நாட் க்ளோ.
when Amrita passed electricity through distilled water. Amrita எடுத்த வாட்டர் வந்து distilled water. பசங்களா distilled waterனா என்ன? சாரி distilled waterனா அதில் இருக்கிற சால்ட் கண்டென்ட் எல்லாம் ரொம்ப மினிமமாக இருக்கும். distilled இருக்கிற சால்ட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு வாட்டர், இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டில் கிணத்துல இல்லை ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்தால் அதில் வந்து நிறைய சால்ட் கண்டென்ட் இருக்கும். அந்த சால்ட்டை எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த வாட்டரோட பேர் தான் distilled water. ஸோ இன்சைட் த வாட்டர் தெர் இஸ் நோ சால்ட் இஸ் ப்ரெசன்ட். அப்போ அயோன்ஸ் இருக்காது. சால்ட் இருக்காதுன்னா அயோன்ஸ் இருக்காது. ஸோ distilled water is free from ions to conduct electricity. ions இருந்தால் தானே கண்டக்ஷன் நடக்கும். So distilled water is free from ion to conduct electricity. Ions இல்லை, அதனால கண்டக்ஷன் நடக்கலை. Next question என்ன? Which substance was added by Amrita to distilled water to get the expected result? ரிசல்ட் முதல்ல வாட்டர் எலக்ட்ரோலிசிஸ் ஆகலைல்ல, அப்போ அமிர்தா வந்து என்ன ஆட் பண்ணதில்லைன்னு கேட்குறாங்க டிஸ்டில்டு வாட்டரில். ஸோ டிஸ்டில்டு வாட்டரில் அயோன்ஸ் இல்லாததுனால எலக்ட்ரோலிசிஸ் நடக்கலை. ஸோ கொஞ்சம் சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணால் போதும். பிகாஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் a strong acid, strong electrolyte. it will dissociate into H plus and SO4 2- ions. ஸோ அயோன்ஸோட ப்ரெசன்ஸ் அங்கே வரும். ஸோ சார்ஜ் கேரி ஆகும், கண்டக்ஷன் நடக்கும். சல்ஃபியூரிக் ஆசிட் மட்டும் இல்லை, யூ கேன் ஆட் எனி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட், நாட் ஜஸ்ட் சல்ஃபியூரிக் ஆசிட், எனி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் யூ கேன் யூஸ். பட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனி ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட் யூ கேன் யூஸ். சம்டைம்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் NaCl போட்டால் போதும். ஏன்னா NaCl உள்ள தண்ணிக்குள்ளே போனால் உடனே Na+Cl- மாறிடும். ஓகே, தட் டீகம்போசிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளியரா? ஸோ அந்த கொஸ்டினில் இருக்கிற எல்லா சப் கொஸ்டின்ஸும் நம்ம ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Next question பார்க்கலாம். Write the balanced reaction for the following. பாருங்க, first question. Write the balanced reaction for the following. First question, potassium bromide KBr react with barium iodide. bariumனா Ba +2 தானே, அதனால 2 iodine இருக்கும், I2 gives potassium iodide Ki plus barium bromide Br2. ஸோ இதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பொட்டாசியம், ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பொட்டாசியம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ப்ரோமின், ரைட் ஹேண்ட் சைடில் 2 ப்ரோமின். அங்கே 2 ப்ரோமின் இருக்கா, அப்போ இங்கே 2 ப்ரோமின் வேணும். எஸ், அப்போ 2 பொட்டாசியம் வந்ததா, அப்போ இங்கேயும் 2 வேணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் பாருங்கள் யாரெல்லாம் பேலன்ஸ் ஆகிடுச்சு. 2 பொட்டாசியம் 2 ப்ரோமின். அடுத்தது ஒரு பேரியம் 2 ஐடின். எஸ், பேலன்ஸ் ஆகிடுச்சு பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். Zinc carbonate formula ZnCO3. Combine gives zinc oxide ZnO plus carbon dioxide. Yes, பாருங்க இது ஆல்ரெடி பேலன்ஸ்டா தான். ஒரு zinc, ஒரு கார்பன், 3 ஆக்சிஜன், 1 + 2, 3 ஆக்சிஜன். Yes, this is also balanced. Third equation ஹைட்ரஜன்னா எப்பவுமே H2 தான், plus Cl2னா எப்பவுமே Cl2 தான். அப்புறம் gives hydrogen chloride HCl தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஹைட்ரஜன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 குளோரின், அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இட் ஷுட் பி 2 HCl. எஸ், திஸ் இஸ் த கரெக்ட் வே ஆஃப் பேலன்சிங் திங்ஸ். ஓகே பசங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? The reaction is given by சிங்கும் சல்ஃபியூரிக் ஆசிடும் ரியாக்ட் பண்ணுறாங்க. சிங்கு சல்ஃபேட் ப்ளஸ் H2 கேஸ் லிபரேட் ஆகுது. ரைட் த அயோனிக் ஈக்குவேஷன். கேட்டால் என்ன பண்ணணும் பாருங்கள். அயோனிக் ஈக்குவேஷன்னா நீங்கள் பண்ண வேண்டியது தெரியுமா? இந்த ரியாக்ஷனில் யாருக்கெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜிங்கு எலிமெண்ட்ரி ஸ்டேட்டில் இருக்கேன் 0. சிங்கு சல்ஃபேட்டில் சிங்கு +2. SO4 மொத்தத்தில் -2. சார் H2SO4ல் ஹைட்ரஜன் +1. SO4 மொத்தத்தில் -2. இங்கே H2 0. பசங்களா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் என்ன சேஞ்ச் நடந்திருக்கு, அந்த யாருக்கெல்லாம் ஆக்சிடேஷன் நம்பரில் சேஞ்ச் நடந்திருக்கோ அது மட்டும் எழுதுனா போதும். அப்போ நான் கேட்குறேன், சிங்கு எழுதணுமா? அயோனிக் ஈக்குவேஷனில் சிங்கு எழுதணுமா? கண்டிப்பாக எழுதணும். ஏன்னா இங்கே 0, இங்கே +2 சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ ZN எழுதணும். ஆரோ மார்க்குக்கு இந்த சைடில் ZN2+ன்னு எழுதணும். அப்புறம் நான் கேட்குறேன், ஹைட்ரஜன் எழுதணுமா? ஹைட்ரஜன் +1, இங்கே ஹைட்ரஜன் 0, கண்டிப்பாக எழுதணும். ஸோ அப்புறம் நான் எழுத போகிறேன் H+ன்னு எழுத போகிறேன். இங்கே H2ன்னு எழுத போகிறேன். எஸ், பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே 2H+ன்னு எழுதுறேன். பசங்களா பாருங்கள், திஸ் இஸ் கால்டு அயோனிக் ஈக்குவேஷன். ZN2+ ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு, H+, H2 ரெடியூஸ் ஆகிடுச்சு. ZN
Zn2 plus மாறுறதுக்கு பேரு oxidation. H plus H2 மாறுறதுக்கு பேரு reduction. Got it? Write the ionic equation? Yes, பண்ணியாச்சு. Next question. The ionic equation can be represented two half reaction. Oh yes. இது வந்து anode half reaction, cathode half reaction. இல்லாட்டி oxidation half reaction, reduction half reaction அப்படி எழுதலாம். தப்பில்லை. அப்போ oxidation half reaction என்ன எழுதணும்? Oxidation half reaction நல்லா பாருங்க. Oxidation half reactionல oxidation நடக்கணும்ல. Zinc Zn2 plus மாறுது. அது மட்டும் எழுதினா போதும். So Zn gives Zn2 plus. ஆனா ஒரு half reaction எழுதும்போது அதுல சார்ஜ் எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கணும்டா. இந்த பக்கம் நியூட்ரல் தானே. இந்த பக்கம் +2 இருக்கு. அப்ப நியூட்ரலைஸ் பண்றதுக்கு +2 இல்லாம பண்ணணும்ல. அதனால 2 எலக்ட்ரானை ஆட் பண்ணிக்கேன். So புரியுதா? இங்க +2 இப்போ 2 எலக்ட்ரான் -2 நியூட்ரல் ஆயிடுச்சா? மொத்தத்துல நியூட்ரல் ஆயிடுச்சா? So left hand side right hand side நியூட்ரல். இப்படி எழுதணும். இதான் half reaction. ரைட் ஹேண்ட் சைடில் ரிடக்ஷன் எழுதணும். யாருக்கு ரிடக்ஷன் நடக்குது பாருங்க. 2H+ எடுத்தேன், அது H2 மாறுது. பசங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 பாசிட்டிவ் சார்ஜ், அது இல்லாமல் பண்ணணும். அப்போ 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கோ. அப்போ அது ரிடக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ this way of writing is called a half cell reaction or half reactions. Explain why this is a redox reaction. Why this is a redox reaction? பசங்களா பாருங்க, இங்க zinc Zn2+ ஆக்சிடைஸ் ஆகுது. H plus H2 reduce ஆகுது. Yes, simultaneous oxidation and reduction நடக்குது. That is why this is a redox reaction. Studies Kanishka. What happened? Clear? புரியலையா? கனிஷ்கா புரியலையா? டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, சொல்றேன். No? போலாமா? Fine. Next. இன்னும் ரெண்டே கொஸ்டின் தான் இருக்கு. ரெண்டு ஃபைனல் லாஸ்ட் 2 questions. ஓகே பாருங்க. A student dropped a few pieces of marble. ஓகே மார்பிள்னா வேற யாரும் இல்லப்பா, நம்ம லைம்ஸ்டோன் தான். லைம்ஸ்டோன்னா கால்சியம் கார்பனேட். A student dropped a few pieces of marble in dilute HCl. Okay, அப்போ reaction எழுதுங்க. calcium carbonate, dilute HCl, so HCl, contained in a test tube. அப்போ என்ன ஆகுது? The evolved gas then passed through lime water. அப்போ இங்கே என்ன நடக்குது? முதல்ல calcium carbonate HCl ரியாக்ட் பண்ணால் என்ன நடக்கும்? நல்லா பாருங்க. calcium carbonate இருக்கிற கால்சியமும் HCl இருக்கிற குளோரினும் சேர்ந்து calcium chloride ஃபார்ம் ஆகும். CaCl2. சார் அப்புறம் கார்பன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஸோ கார்பன் டை ஆக்சைடு. சார் ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஸோ வாட்டர். பேலன்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ்டா. ஒரு கால்சியம் 2 குளோரின் இருக்குது. அப்போ 2 குளோரின் வேணும்னா இங்கே 2HClனு போடணும். 2 ஹைட்ரஜன் இருக்குது, 2 ஹைட்ரஜன் ஆல்ரெடி பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கார்பன் இருக்குது, ஒரு கார்பன். 3 ஆக்சிஜன், இங்கே 3 ஆக்சிஜன் இருக்கா, இங்கேயும் 2 1 3. எஸ், திஸ் இஸ் பேலன்ஸ்ட். அப்போ இங்கே பாருங்கள் என்ன கேட்குறாங்க. கால்சியம் கார்பனேட்டு டைலூட் HCl ரியாக்ட் பண்ணும்போது இவால்வ்டு கேஸ், ஒரு கேஸ் இவால்வ் ஆகுது. நான் பார்க்குறேன், அந்த எக்ஸ்பிரஷன் பார்க்குறேன். கால்சியம் குளோரைடு கிடையாது, வாட்டர் கிடையாது, ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த கேஸு. ஸோ அந்த கேஸ் யார்? கார்பன் டை ஆக்சைடு. தி இவால்வ்டு கேஸ் இஸ் தென் பாஸ்டு த்ரூ லைம் வாட்டர். அப்போ இந்த இவால்வ்டு கேஸ் கார்பன் டை ஆக்சைடை எடுத்து லைம் வாட்டர்னா என்ன? கால்சியம் ஹைட்ராக்சைடு அதில் பாஸ் பண்ணுறேன். வாட் சேஞ்ச் வுட் பி ஒப்சர்வ்டு? பசங்களா கார்பன் டை ஆக்சைடு கேஸை லைம் வாட்டரில் பாஸ் பண்ணால் மில்கி ஒயிட் ப்ரெசிபிடேட். என்னது? மில்கி ஒயிட் ப்ரெசிபிடேட் கிடைக்கும். அது வேறு யாரும் இல்லை, அது நம்ம கால்சியம் கார்பனேட்டு தான். ஸோ CaCO3 கிடைக்குது. CaCO3. அப்போது கால்சியம் ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் 3 ஆக்சிஜன். ஒரு ஆக்சிஜன் பெண்டிங் இருக்கா? ஒரு ஆக்சிஜன் பெண்டிங் இருக்குது, 2 ஹைட்ரஜன் பெண்டிங் இருக்குது. தட் மீன்ஸ் ஹியர் H2O இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? பாஸ் த்ரூ லைம் வாட்டர். The evolved gas is then passed through lime water. Lime water will pass பண்ணும்போது milky white appearance. This is called milky white. This formation of calcium carbonate is the milky white appearance. இந்த மில்கி ஒயிட் அப்பியரன்ஸ் எப்பவுமே இருக்குமா? இல்லை. பாருங்கள், இந்த கால்சியம் கார்பனேட் இருக்குல்ல மில்கி ஒயிட் அப்பியரன்ஸில், அதில் ஃபர்தராக நீங்கள் மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடே பாஸ் பண்ணிட்டு இருந்தால் வச்சுக்கோங்க, அந்த மில்கி ஒயிட் ப்ரெசிபிடேட்டு டிசால்வ் ஆகிடும். ஏன்னா தெரியுமா? ஏன்னா கால்சியம் கார்பனேட் இப்போது கால்சியம் பை கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். கால்சியம் கார்பனேட்டு கால்சியம் பை கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஸோ பாருங்கள், ஒரு கால்சியம். இங்கே ரைட் சைடில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, அப்போ ஹைட்ரஜன் இருக்கணும். அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வாட்டரை போட்டுக்கோ, அப்போ ஹைட்ரஜன்.
ஒரு carbon. So this is the reaction. Write the balanced chemical equation for both the change இல்ல இந்த சேஞ்சுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் இந்த சேஞ்சுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டேன் இப்போ இந்த சேஞ்சு பேலன்ஸ் பண்ணணும்ல ஸோ பண்ணலாம் தப்பு இல்லை calcium carbonate H2O plus CO2 என்ன கிடைக்கும் calcium bicarbonate கிடைக்கும் பார்க்கலாமா ஒரு calcium ஒரு கார்பன் இல்லை ரெண்டு கார்பன் இருக்குல்ல ரெண்டு கார்பன் இருக்குது அப்போ நம்ம இங்கே 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் அப்போ ரெண்டு கால்சியம் அப்போ இங்கே 2 வேணும் 2 calcium 2 plus 1 3 carbon 2 plus 1 3 carbon dioxide calcium bicarbonate sorry பசங்களா calcium bicarbonate HCO3 ஓட சார்ஜ் என்ன -1 தானே so it is CaHCO3 twice வரும் மறந்துட்டேன் HCO3 twice வரும் பசங்களா calcium it's an alkaline earth metal so இதோட சார்ஜ் +2 அது காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒரு HCO3 மைனஸ் முடியுமா ஒரு HCO3 மைனஸ் ஆல முடியுமா முடியாது அதனால் ஒரு கால்சியம் எழுதும்போது எப்போவுமே HCO3 மைனஸ் 1 இல்லை 2 எழுதணும் கால்சியம் பைகார்பனேட்டில் இப்படி தான் இருக்கும் சோடியம் பைகார்பனேட்னா ஓகே NaHCO3 ஒன்று போதும் ஏன்னா சோடியத்துக்கு +1 தானே சார்ஜ் இருக்குது அப்போ ஒரு HCO3 போதும் HCO3யோட சார்ஜ் -1 சோடியத்தோட சார்ஜ் +1 நியூட்ரல் ஆயிடுச்சு கால்சியத்தோட சார்ஜ் +2 அப்போ HCO3 1 எடுத்த பத்தாது 2 எடுக்கணும் அப்போ தான் நியூட்ரல் ஆகும் ஓகே எஸ் ஸோ நவ் செக் திஸ் அவுட் பாருங்க ஒரு கால்சியம் ரெண்டு கார்பன் ரெண்டு ஹைட்ரஜன் எஸ் ரெண்டு ஹைட்ரஜன் 6 ஆக்சிஜன் இருக்கா 3 4 6 ஆக்சிஜன் எஸ் பேலன்ஸ்ட் ஸோ நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல என்ன பண்ணோம் கால்சியம் கார்பனேட்டு நம்ம மார்பிளை எடுத்து நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் ட்ரீட் பண்ணோம் மார்பிள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது கால்சியம் குளோரைடு வரும் கார்பன் டை ஆக்சைடு வரும் வாட்டர் வரும் கால்சியம் குளோரைடு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் என்னாச்சு ரியாக்ஷன் டிலீட் ஆகிடுச்சு மறுபடியும் எழுதுகிறேன் ஓகே நோ ப்ராப்ளம் மறுபடியும் எழுதுகிறேன் பசங்களாம் பாருங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க a student dropped few pieces of marble in dilute HCl few pieces of மார்பிளோட ஃபார்முலா CaCO3 dilute HCl அப்போ HCl என்னாகும் கால்சியம் குளோரைடு கிடைக்கும் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் H2O கிடைக்கும் இதில் கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப முக்கியம் அதுதான் கேஸு பேலன்ஸ் பண்ணுங்கள் எப்போ என்ன ஃபைனல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க எல்லா ஈக்குவேஷனையும் பேலன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு கால்சியம் 2 குளோரின் இருக்கா அப்போ இங்கே 2ன்னு போடணும் 2 ஹைட்ரஜன் 2 குளோரின் எஸ் 2 குளோரின் 2 ஹைட்ரஜன் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுச்சு 3 ஆக்சிஜன் இருக்குது 3 ஆக்சிஜன் எவ்ரிதிங் இஸ் பேலன்ஸ் நவ் திஸ் இஸ் பேலன்ஸ்ட் அடுத்து என்ன இந்த இவால்வ்டு கேஸ் யார் கார்பன் டை ஆக்சைடு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து we are passing through lime water is nothing but calcium hydroxide lime water is nothing but calcium hydroxide அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு milky white appearance கிடைக்கும் milky white appearance is due to the formation of calcium carbonate அப்போ ஒரு கால்சியம் ஒரு கார்பன் 3 ஆக்சிஜன் இனிமேல் பெண்டிங்கு 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் பெண்டிங் இருக்குது ஸோ H2O நீங்கள் எழுதினா போதும் பேலன்ஸ் ஆகிடுச்சு அடுத்து என்ன பண்ணுறேன் இந்த கால்சியம் கார்பனேட்டோட மில்கி ஒயிட் அப்பியரன்ஸ் இருக்கா அது டிசால்வ் ஆக போகுது எப்போ கால்சியம் கார்பனேட் எடுத்தேன் ஃபர்தராக நம்ம கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணுறோம் H2ஓட ப்ரெசன்ஸில் அப்போ என்ன ஆகுது CaHCO3 ட்வைஸ்னு வருது இப்போ பாருங்கள் ஒரு கால்சியம் ஒரு கார்பன் 2 கார்பன் 3 ஆக்சிஜன் 3 2 5 ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன் எஸ் 6 ஆக்சிஜன் எவ்ரிதிங் இஸ் பேலன்ஸ்ட் கிளியர் புரிஞ்சுதா எஸ் பசங்களா லாஸ்ட் கொஸ்டின் when you mix சொல்லுங்கள் when you mix solutions of lead to nitrate lead 2 ப்ராக்கெட்டில் ரோமன் நியூமரல்ஸில் 2ன்னு கொடுத்தா அது ஆக்சிடேஷன் ஸ்டேட் மறந்துடாதீங்க அப்போ lead 2 நைட்ரேட்டோட ஃபார்முலா என்ன தெரியுமா PbNiTr
NO3 ஒரு NO3 பத்துமா இல்லை +2 lead 2ன்னு சொல்லியிருக்காங்க லெட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +2 அப்போ NO3 2 NO3 வேணும் ஸோ PbNO3 twice இதுதான் lead nitriteோட ஃபார்முலா கிளியரா ஸோ ரியாக்ஷன் இது பார்க்கலாம் lead nitrates PbNO3 twice reacting with potassium iodide is Ki அவங்க கேட்குறாங்க வாட் இஸ் த கலர் ஆஃப் த precipitate formed கண்டிப்பாக இங்கே டபுள் டீகம்போசிஷன் நடக்கும் என்ன நடக்கும் டபுள் டீகம்போசிஷன் நடக்கும் Pb2 + NO3 -1 பொட்டாசியம் +1 அயோடின் -1 அப்போ Pb கூட யார் சேருவாங்க Pb+ இருக்காங்க அப்போ அங்கே அயோடின் தான் சேருவாங்க ஸோ Pb ஒரு Pb+2 இருக்குது அப்போ 2 அயோடின் வேணும் PbI2 + KNO3 இந்த PbI2 வந்து கலர் கேட்குறாங்க PbI2ஓட கலர் வந்து எல்லோ கலர் PbI2ஓட கலர் வந்து எல்லோ கலர் precipitate ஸோ color of the precipitate yellow. Name the compound evolved. Name PbI2 lead iodide. என்ன பேரு lead iodide. Write the balanced equation பாருங்க balanced ஆன பாருங்க ஒரு lead 2 NO3 2 NO3 இல்ல ஒன்னு தான் இருக்கு ஸோ பேலன்ஸ் பண்ணிக்கலாம் இங்க 2 னு போட்டேன் 2 NO3 2K அப்போ இங்கே 2K 2 ஆயிட்டு எஸ் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு நவ் இட் இஸ் அ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் திஸ் அ டபுள் டீகம்போசிஷன் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எஸ் ஏன்னா பாருங்க PbNO3 ல Pb2 + NO3 - பொட்டாசியம் அயோடைடு +- ரெண்டு பேருமே டிசோசியேட் ஆயிருக்கேன் எஸ் ஸோ இட் இஸ் அ பிக் எஸ் திஸ் இஸ் அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தட்ஸ் இட் பசங்களா அப்போ சொல்லுங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் சாப்டரில் இருக்கிற மேக்ஸிமம் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணியாச்சு எவ்ரிதிங் இஸ் வெரி வெரி ஈஸி ரொம்ப பேஸ் லெவலில் கான்செப்ட் மட்டும் கிளாரிட்டி மட்டும் இருந்தால் உங்களால் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் அட்டன் பண்ண முடியும் அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க காம்பவுண்ட் எழுதும்போது ஃபார்முலா எழுதும்போது அதில் கேர்ஃபுல்லாக இருங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடுனா சோடியத்து கூட ஒரு குளோரின் போதும் ஆனால் மெக்னீஷியம் குளோரைடுனா மெக்னீஷியம் கூட 2 குளோரின் வேணும் பிகாஸ் அந்த சார்ஜ் பேலன்சிங் அது ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் அந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வச்சுக்கோங்க வெரி ஈஸி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ அது கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம ரஸ்டிங் எல்லாம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஸோ அந்த ஃபார்முலா பேசிக் ஃபார்முலாஸ் இருக்கும் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது கால்சியம் கார்பனேட்டு கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு அந்த காம்பவுண்டோட எல்லாம் அந்த பேர் இருக்குல்ல மார்பிள் லைம்ஸ்டோனு குவிக்லைமு ஸ்லேக்கட் லைம் அந்த பேரெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அதில் கன்ஃபியூஷன் வரக்கூடாது பிகாஸ் டேரெக்டாக அவங்க கொஸ்டின் பேப்பரில் அந்த பேர் யூஸ் பண்ணுறாங்க ஸோ வி ஷுட் நோ த கெமிக்கல் ஃபார்முலா அதர்வைஸ் நமக்கு அட்டன் பண்ண முடியாது ஓகே ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் சாப்டர் அண்ட் இன்னைக்கு இதே சாப்டர்லேருந்து 4 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அனீஷ் சார் வந்து ஓகே ஸோ நல்லா படிங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மட்டும் இல்லை போர்டு எக்ஸாம் வரைக்கும் நல்லா படிச்சுட்டே இருங்க ஃபுல் மார்க் எடுக்கணும் கெமிஸ்ட்ரியில் ஓகே உங்களால் முடியும் பசங்களா ஆல் தி பெஸ்ட் Yes, Arya.